வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவளுக்கு 5ஆம் பட வேலை பார்க்கதான் ஆளுங்களை பக்கத்துலயே வச்சிருக்காளே. அவங்க வந்து ரூம திறந்து விட்டுருப்பாங்கடா. செல்வம், நீ மாறிட்டன்னு நினைச்சு நானும் அம்மாவும் சந்தோஷப்பட்டோம். நீ பேசுறத பார்த்தா மகாவ ரூமுக்குள்ள போட்டு அடைச்சதே சும்மா எங்க கண் துடைப்புக்காகன்ற மாதிரி இல்ல இருக்கு. ஏண்டா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னு உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆசையே இல்லையா? அப்படி என்னதான்டா சொக்குப்பிடி போட்டா உன் பொண்டாட்டி? மகாவை தப்பா பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், அது நேர்மையான வழியில நடக்கணும்னு நினைக்கிறவ மகா. அதே தான் நானும் அப்பாவும் ஆசைப்படுறோம். இங்க பாரு, சும்மா வளவள கொல கொலன்னு சுத்தி வளைக்காத. நீ எங்க பக்கமா இல்ல அந்த மகா பக்கமா? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா, நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அதுல என்ன சந்தேகம்? நான் கண்டிப்பா மகா பக்கம்தான். அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கும் அக்காவுக்கும் தான். அப்புறம் கதிருக்கும். மகா உங்ககிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கறத பத்தி கவலைப்படாம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா உங்களுக்கு அவளோட அருமை புரியாமலே போயிடும். இந்த கல்யாணம் நடந்தா நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீங்கன்னு மகா சொல்றதுல கண்டிப்பா ஏதோ உண்மை இருக்குன்னு நம்புறேன். ஆனா ஒண்ணுமா, மகா சொல்ற மாதிரி கதிர்க்கும் மேகனாவுக்கும் இந்த கல்யாணம் நடந்து அதுல வர்ற பிரச்சனையை பார்த்து நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப பேசாத செல்வம். உன் பொண்டாட்டி சொன்னது பூரா பொய்யின்னு அவ கொண்டு வந்த ஆதாரமே சொல்லிடுச்சேன். கஷ்டப்பட போறது நாங்க இல்ல, மகாவை நம்பி நீதான் நடு தெருவுல நிக்க போற. யாரும் எங்கேயும் போக போறது இல்ல, இங்கதான் இருப்போம், பாத்துக்கலாம். முதல்ல சாவியை கொடுங்க. சாவியை குடுவனில அவன் பொண்டாட்டிக்கு போய் விடுதலை கொடுக்கட்டும். ஏன்னு கேட்க ஆள் இல்லாத சுதந்திர பறவைதானே அந்த மேடம் மகா. பறக்கட்டும் பறக்கட்டும், நானும் பாக்குறேன் எவ்வளவு தூரம் பறக்கறான்னு. போட. எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியாமா? நான் கூட இவனை கொஞ்சம் நம்பிட்டேன். அவன் கிடைக்கிறான் வெண்ணிலா. கார்மெண்ட்ஸ்ல வர காசு மொத்தத்தையும் அவ குடும்பத்துக்கே கொட்டி கொடுத்துட்டு இவனை அவ பிச்சை எடுக்க வைக்க போறா. நாளைக்கு நம்ம கால்ல தானே வந்து விழணும். அப்ப பாத்துக்கலாம். நீ வா. அந்த டைமுக்கு காபி கொடுத்து எழுப்பினாதான் சரியா இருக்கும். சரிங்க மேடம். குட் மார்னிங் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. காபி கொடுப்பா. நீங்க நாங்கெல்லாம் குடிச்சிட்டோம் சம்பந்தி. மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரா? கதிர் ரெடி ஆயிட்டு இருக்கான். மேகனா ரெடி ஆயிட்டு இருக்காளா? ரெடி ஆயிட்டு இருக்கா சம்பந்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேகனாக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவ உங்க வீட்டு பொண்ணாயிடுவா. என்ன சம்பந்தி நீங்க எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? மேகனா நம்ம பொண்ணு. அவ எப்ப நினைச்சாலும் உங்க வீட்டுக்கு வந்து பார்க்க போறா. நீங்க எப்ப நினைச்சாலும் அவளை வந்து பார்க்க போறீங்க. மேக்னா மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. சரி பாக்கியம், நீ என்னன்னு போய் பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. தம்பி சார், பாப்பா ஓகே. இங்க பாரு, யாருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. என்ன வெண்ணிலா, கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் இதே மாதிரி நம்ம வீட்டுல 4-5 வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கணும்டி. அப்புறம் அந்த மகாவை என்ன பண்ணுவ? அவ நமக்கு சமமா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பா. நாம அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க கூடாது. எல்லா வேலையும் அவளே செய்ய வைக்கணும். ஆமா வெண்ணிலா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம தகுதி என்ன, அவ தகுதி என்னன்னு அந்த மகாவுக்கு புரிய வைக்கணும். சுடப்போது சுடப்போது. மகா, மகா உன் கோவம் எனக்கு புரியுது. உன் கோவம் நியாயமானதுதான்.
என் மேல நீ கோவப்பட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மகா. மகா மகா கதவு தர மகா. மகா ப்ளீஸ் என் மேல கோவப்படு, சண்டை போடு, ஆனா என்ன அவாய்ட் பண்ணாத மகா. மகா ப்ளீஸ் மகா, நீ எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மகா. ஆனா நீ இவ்ளோ பண்றதுக்கு இவங்க யாருக்குமே தகுதி இல்ல மகா. அதனாலதான் நான் உன்னை தடுக்கிறேன் மகா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மகா. நான் உன்னை நம்பாம இல்ல மகா, நம்பாம இல்ல. நீ என்ன தப்பா நினைக்காத மகா. மகா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன் மகா. ப்ளீஸ் மகா, உன் கோவம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வா மகா ப்ளீஸ். இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அவ்வளவுதான். பாவம் மகா, அவ படுற கஷ்டம் எல்லாம் வீணாவே போகுது. என்ன பண்றது? ச்சே. மீனா, மீனா, என்னாச்சு? இல்லக்கா, மகாக்கா நம்மளெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா இங்க என்னடானா, ச்சே, பாவம்க்கா மகாக்கா எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவாங்க. கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தருக்கும் மகாக்காவும் செல்வண்ணனும் தான் ரோல் மாடல். ஆனா அவங்களுக்குள்ளேயே சண்டை வர மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைச்சா அது ஒரு பக்கம் வேதனையாவே இருக்குக்கா. ஆமா மீனா, நான் கூட முதல்ல விட்டுரு மகா, ரிஸ்க் எடுக்காத, உன் வாழ்க்கையை முதல்ல பாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக மகா செய்யறத சரின்னு எனக்கு தோணுச்சு. அது சரி, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லல? இல்லக்கா, சொல்லல. கார்மெண்ட்ஸ்ல புனிதாவுக்கெல்லாம் கூட கொஞ்சம் வருத்தம் தான்க்கா. ஆனா உண்மை தெரிஞ்சா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லல. அந்த மேகனாக்கு போதை பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுல இருந்து இப்ப சந்தோஷ் வரைக்கும் கிடைச்ச ஆதாரம் எல்லாமே மிஸ் ஆயிட்டே இருக்கே. கதிர்க்கு மேகனா தான் கடவுளை எழுதிட்டாரு போல இருக்கு.